அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் புதிதாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2697. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு செயலை நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுவுக்காக நாம் செய்வதாக இருந்தால் அந்த செயலை பற்றிய வழிகாட்டுதல் நமக்கு திருக்குரானிலும் ஹதீஸிலும் கிடைக்க வேண்டும். அதாவது, இதுவும் ஒரு நற்செயல், இதை நீங்கள் செய்தால் இதற்கான கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்பதற்கான ஆதாரம் நமக்கு மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ நற்செயல் என்று அடையாளப்படுத்தாத ஒரு செயலை நாம உருவாக்கி கொண்டு இதுவும் ஒரு நற்செயல், இதை செய்தாலும் எனக்கு அல்லாஹுவிடம் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத புதிய செயலை உருவாக்கினால் அது அல்லாஹுவிடம் நிராகரிக்கப்பட்டு விடும் என்பதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். பராத்து நோன்பு, மிஅராஜ் நோன்பு, 16 செய்யது நோன்பு, தஸ்பீஹ் தொழுகை, இஷ்ராக் தொழுகை போன்றவற்றையெல்லாம் மக்கள் நன்மையை நாடியே செய்கிறார்கள். இவை அனைத்தும் நற்செயல்கள், இதை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் இவர்களுக்கு விளக்கம் சொல்லுவதாக இருந்தால், இந்த நற்செயல்களை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இவற்றை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தாலும் இவற்றிற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்காது. காரணம், இவை அனைத்துமே பிதஅத்துகள், அதாவது மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள் என்பதையே நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.